Hello all, welcome to my channel Jo Arts and Creatives. இன்னைக்கு நம்ம hand embroidery classல ஒரு border line stitch கொஞ்சம் heavy work ஆயிட்டு வரது மாதிரி work பண்றது எப்படின்னு பார்க்கலாம். First நான் ஒரு line draw பண்ணி வச்சிருக்கேன். அது வந்துட்டு 1 சென்டிமீட்டர் அளவு gap வச்சு length wiseலயும் width wiseலயும் draw பண்ணியிருக்கேன். நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு பண்ணால் இன்னும் நீட்டாக இருக்கும். இது ரொம்ப கொஞ்சம் நெருக்கமாக இருந்த மாதிரி இருக்கும். இது நம்ம ஒவ்வொரு சென்டிமீட்டர் அளவு குறிச்சிருப்போம் இல்லையா, அதில் கிராஸ் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது நம்ம 1 சென்டிமீட்டருக்கு பதிலாட்டு 1.5 சென்டிமீட்டர் வச்சோன்னா கூட கொஞ்சம் நீட்டாக இருக்கும். 2 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் வைக்கிற டைமில் கொஞ்சம் ரொம்ப தள்ளினது மாதிரி போயிடும். அதனால் 1 இல்லைன்னா 1.5 வரைக்கும் போட்டு கிராஸ் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இந்த ஒவ்வொரு கிராஸ்லேயும் வர 4 பக்கத்துலேயும் ஒரு லேசி டெய்ஸி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த கிராஸோட சென்டர் பாயிண்ட்லேருந்து 4 பக்கமும் சுற்றி லேசி டெய்ஸி ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம இந்த கிராஸ் வந்துட்டு கொஞ்சம் நீளமாக போட்டிருந்தோன்னா லேசி டெய்ஸி ஸ்டிச்சும் கொஞ்சம் கூட பெருசாக போட்டு கொஞ்சம் கூட பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் இது ஃப்ரீ கிளாஸ் தான். நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸ் ஃபுல்லாகவுமே இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் கிளாஸ் ஒர்க்கெல்லாம் முடித்ததுக்கப்புறமாயிட்டு உங்களுக்கு வேல்யூபிளான சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன். சர்டிஃபிகேட் அப்புறம் கொரியர் சார்ஜுக்கு மட்டும் ஒரு 300 பே பண்ணுறது மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் எம்ப்ராய்டரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ள உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த ஒர்க்கில் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு க்ராஸுக்கு 4 சைட்ஸ்லேயும் லேசி டெய்ஸி ஸ்டிச் போட்டுட்டேன். அப்புறம் ரெண்டாவதும் பக்கத்தில் இருக்கிற க்ராஸ்லேயே போட்டிருக்கேன். இதில் இப்படி நம்ம தொடர்ந்து எல்லா கிராஸுக்கும் லேசி டெய்ஸி போட்டோன்னா கொஞ்சம் நெருக்கமாயிட்டு வரும். நம்ம இப்படி போடுறதுனாலும் ஓகே தான், இல்லைன்னா ஒரு கிராஸ் விட்டு போடுறதுனாலும் ஓகே தான். அது கொஞ்சம் கூட நீட்டாக இருக்கும் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுற டைமில். இல்லைன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு கிராஸ் போடுகிற டைம்லேயே 1 சென்டிமீட்டருக்கு பதிலாகிட்டு 1.5 சென்டிமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் நெருக்கம் இல்லாமல் இருக்கும். இது நான் ரொம்ப பக்கத்துலேயே கிராஸ் ஸ்டிச் போட்டதுனால நடுவில் 2 சைடுள்ள லேசி டெய்ஸி ஸ்டிச்சும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கொஞ்சம் நெருக்கமாக இருந்தது மாதிரி இருக்கும். நம்ம இவ்வளோ நெருக்கமாக வேண்டாம் அப்படின்னா ஒரு கிராஸ் ஸ்டிச் விட்டு ஒரு ஸ்டிச்சுக்கு லேசி டெய்ஸி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இது மாதிரி நெருக்கமாயிட்டு 2 கிராஸுக்கு லேசி டெய்ஸி போட்டுட்டு ஒரு கிராஸ் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப 2 கிராஸ் ஸ்டிச்சுக்கு லேசி டெய்ஸி ஸ்டிச் போட்டு அப்படியும் கண்டினியூ பண்ணிக்கலாம். எதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். நமக்கு எந்த மாடலில் போடுறதுக்கு இஷ்டமாக இருக்கோ அது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இது நான் ஒரு கிராஸ் ஸ்டிச் இடையில் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்தது உள்ளதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் கேப் விட்டு வர டைமில் நீட்டாக இருக்கும் ஒர்க்கும்.
இது நம்ம ஸ்லீவ்ஸில் அப்புறம் நெக் போர்ஷன்லலாம் ஒர்க் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரெஸ்ஸில் உள்ள கலரில் இல்லைன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் போட்டு ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்புறம் இந்த கிராஸ் அப்புறம் லெசி டெய்ஸி ஸ்டிச் எல்லாமே ஒரே அளவுகளில் போட்டோன்னாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கு ஒரு ஸ்டிச் விட்டு ஒரு கிராஸ் ஸ்டிச் விட்டு ஒரு கிராஸ் ஸ்டிச்சில் பண்ணியிருக்கேன். அப்போ கொஞ்சம் கூட கேப் விட்டு இருக்கிற டைமில் இதுவும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் நீட்டாக இருக்கும். நீங்களும் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலும் நான் சொல்கிறது மனசிலாச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஓகேன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது மாதிரி ஒரு கிராஸ் ஸ்டிச் விட்டும் ட்ரை பண்ணலாம், இல்லை நெருக்கமாயிட்டும் ட்ரை பண்ணலாம். கிராஸ் ஸ்டிச் கொஞ்சம் தள்ளி போட்டோன்னா நெருக்கமாயிட்டு போட்டாலுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும்.